வெயில் வேணும், காத்து வேணும், எனக்கு தெரிஞ்சுதான் நான் யோசிச்சு சொல்றேன். மழை பெய்யணும், வெயில் இருக்கணும், இது நல்ல எல்லாமே அந்த மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துலாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆமா, நான் சின்ன குழந்தையா இருந்து அதுக்கான பதில சொன்னேன். ஆனா ஒரு 50 வயது கடைந்து அந்த செம்மலா இருந்து எனக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு மரம் செழித்து செம்மையா வளர்றதுக்கு எது தெரியுமா முக்கியம்? மரத்துக்கு அடியில் இருக்கிற வேர். அந்த வேர் மண்ணை பற்றிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த மரம் வளர்ந்து ஒரு பூவையோ ஒரு சுவையான கனியையோ தர முடியும். அப்படிப்பட்டவங்க தான் நம்மளோட செம்மல். நம்மளோட செம்மல் அப்படின்றவங்க குடும்பத்தோட ஆணி வேரா இருந்து நம்மளுடைய குழந்தைகளை, நம்மளோட மக்களை பற்றி இருக்கிறதுனாலதான் ஒரு குடும்பம் அப்படின்றது ஒரு செழிப்பான ஒரு வளமான குடும்பமா மாறும். இவங்க தான் செம்மல் அப்படின்னு என்னோட அப்பா சொன்னார். சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செம்மலுக்கு ஒரு கிளியரான விளக்கம் எனக்கு கிடைச்சது. உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ தன்னலம் இல்லாம குழந்தைங்களுக்காகவே வாழ்ந்து அரை நூற்றாண்டை கடந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட பல விதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். நான் பட்ட கஷ்டத்தை என்னோட பசங்க படக்கூடாது. நான் மட்டும்